வணக்கம். அரசறிவியல் பாடப்பரப்பில் ஒவ்வொரு வருடமும் 1978ஆம் ஆண்டு யாப்பின பாராளுமன்றம் தொடர்பான விடயங்கள் பல்வேறு வினா, அதே போல குருவினா போன்றவற்றில் இந்த பாராளுமன்றம் தொடர்பான வினா ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டிருக்கு. பகுதி 1 2019ஆம் ஆண்டு பிரதான பரீட்சையில பகுதி 2 இந்த பாராளுமன்றம் தொடர்பான விடயங்கள் வந்தது. அதனால இம்முறை 2020ஆம் ஆண்டு அரசறிவியல்ல பல்வேறு வினா அல்லது குருவினாவுல இந்த பாராளுமன்றம் தொடர்பான வினா வரலாம் என்ற அடிப்படையில அது தொடர்பான விடயங்களை பார்ப்போம். பாருங்க, இந்த பாராளுமன்றத்தை பார்க்க முதல் எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நீங்க அடுத்த காணொலிகள்லாம் தொடர்ந்து பார்க்க முடியும். பாருங்க, பாராளுமன்றம் 78ஆம் ஆண்டு யாப்புல சட்டத்துறையினுடைய பெயர் பாராளுமன்றம் என மாற்றப்பட்டிருந்தது. அதற்கு முதல் இலங்கையில இருந்த யாப்பை சொல்லுவோம் முதலாம் குடியரசு யாப்பு. அதுல சட்டமன்றத்துல பேர் தேசிய அரசு பேரவையாக காணப்பட்டிருந்தது. அப்ப அந்த தேசிய அரசு பேரவை தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி அதே போல ஏனையவர்கள் அது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தாங்க. அதனாலதான் 78ஆம் ஆண்டு யாப்ப வரையக்குள்ள அந்த தேசிய அரசு பேரவை நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக 78ஆம் ஆண்டு யாப்புல பாராளுமன்ற முறை உருவாக்கப்பட்டது. இந்த பாராளுமன்றத்துல ஆரம்பத்துல பாராளுமன்ற உறுப்பினர் தொகை 196 காணப்பட்டிருந்தது. பின்னர் யாப்புல கொண்டு வந்த 14வது திருத்த சட்டத்தின்படி தேசிய பட்டியல் என்ற ஒரு முறை அறிமுகமாகுது. இதோட இணைந்து மொத்த உறுப்பினர்கள் 196 225 மாறுது. எனவே இந்த பாராளுமன்றத்துல 196 உறுப்பினர்கள் விகிதாசார பட்டியல் முறை அடிப்படையில மக்களால தெரிவு செய்யப்பட்டனர். பாராளுமன்றத்துல பதவிக்காலம் ஆரம்பத்துல யாப்பு வரையக்குள்ள ஆரம்பத்துல 6 வருடங்களாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனா 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 19வது அரசியல் திருத்தத்தின்படி பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலம் 5 வருடங்களாக குறைக்கப்பட்டது. பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் முதலாவது கூட்டம் நடைபெறும். எலெக்ஷன் தேர்தல் முடிந்தவுடன் முதலாவது கூட்டம் கூட்டப்படும். அப்படி அந்த முதலாவது கூட்டம் பாராளுமன்றத்துல அமர்வு என்று சொல்லுவோம். அந்த பாராளுமன்ற அமர்வுல முதலாவது அமர்வுல ஜனாதிபதி தலைமை தாங்கி அரச கொள்கை விளக்க உரைய வாசிப்பார். அந்த சந்தர்ப்பத்துல விவாதத்துக்கு விடப்படும். அதன் பின்னர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச கொள்கை விளக்க உரையை ஏற்றுக்கொள்ளாட்டி பாராளுமன்றம் ஜனாதிபதியால கலைக்கப்பட மாட்டாது. மாறாக மீண்டும் ஜனாதிபதியால பாராளுமன்றம் கூட்டப்பட்டு அரச கொள்கை விளக்க உரை வாசிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதன் போதும் 2வது தடவையும் அது தோற்கடிக்கப்பட்டா பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைத்து மறு தேர்தல் அறிவிக்கப்படும். அவ்வாறு இல்லாம பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அரச கொள்கை விளக்க உரையை ஏற்றுக்கொண்டா அதற்கு பிறகு பாராளுமன்றத்துல பெரும்பான்மையை நிர்வகிக்கின்ற கட்சி ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளும். அதற்கு பிறகு பாராளுமன்றத்தை வழிநடத்தி போறதுக்கு அந்த சபையிலிருந்து தலைவர்கள் தெரிவு செய்யப்படுவாங்க. முதலாவது சபாநாயகர், 2வது உப சபாநாயகர், 3வது குழுக்களின் தலைவர் தெரிவு செய்யப்படுவாங்க. அவர் சபாநாயகர் கூட்ட தலைமை வாங்குவார். அவர் இல்லாத சந்தர்ப்பத்திலே தலைவர் வாங்குவா உபசபாநாயகரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் குழுக்களின் தலைவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்கின்ற அந்த உறுப்பினர் அந்த பாராளுமன்ற கூட்டங்களுக்கு தலைமை ஆகலாம். யாப்புல பாராளுமன்றத்துல ஒரு கூட்டம் நடக்கணும் என்று சொன்னா கட்டாயம் 20 பேர் கலந்து கொள்ளணும். அது சொல்லுவாங்க கூட்ட நடப்பண் என்று சொல்லி. 20க்கு குறைவான உறுப்பினர்கள் பாராளுமன்ற கூட்டங்களுக்கு போற சந்தர்ப்பத்துல சபாநாயகர் அத கூட்டத்தை இன்னொரு தேதிக்கு அதை ஒத்தி வைக்கலாம். பாராளுமன்ற கூட்டம் அப்படி பாருங்க, பாராளுமன்றத்துல பதவிக்காலம் எத்தனை சொன்னோமே 5 வருடம். பாராளுமன்ற பதவிக்காலம் எத்தனை 5 வருடம். 5 வருடத்துக்கு கூட பாராளுமன்றத்தை மீண்டும் நீடிக்க முடியும். எப்படி என்றா ஒப்பங்கோடலுக்கு மக்கள் தீர்ப்பொன்றின் ஊடாக ஒப்பங்கோடல விட்டு பாராளுமன்றத்துல பதவிக்காலத்தை அதிகரிக்க முடியும். 1982ஆம் ஆண்டு அவ்வாறு
ஒப்பங்கோடலுக்கு விட்டு பாராளுமன்றத்துல பதவிக்காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. பாருங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் முன்னிலையில சத்திய பிரமாணம் பண்ணி பதவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி யாப்புல 6வது திருத்தம் குறிப்பிட்டிருக்கு. இந்த சபாநாயகர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராகவோ எதிர்கட்சியை சேர்ந்தவராகவோ அல்லது ஏனைய ஒரு கட்சியை சேர்ந்தவராகவோ இருக்கலாம். அவர் செயற்பாட்டின் போது கட்சி நடவடிக்கையிலிருந்து விடுபட்டு செயற்பட்டவரா அவரு இருக்கணும். பாராளுமன்றத்துல ஒரு மசோதாவை கொண்டு வரக்கூட சாதாரண மசோதாவா இருக்கலாம், அது விசேட மசோதாவா இருக்கலாம். மசோதாண்ட சட்டமாக்குறதுக்கு முன்பு கொண்டு வரப்படுகின்ற அந்த தீர்மானத்தை தான் நாம் என்று சொல்லுவோம் சட்டம், என்ன மசோதா. அந்த மசோதாவுக்கு இறுதி ஒப்பம் வர்றது சபாநாயகர். பாருங்க பிள்ளைகள், பாராளுமன்றத்துல ஒரு மசோதா கொண்டு வரக்குள்ள அந்த மசோதாவை ஆதரவாக அல்ல பாருங்க, இந்த மசோதாவை தீர்மானம் எடுக்கக்குள்ள ஆதரவாக அதே போல எதிராக சரி சமாளவான வாக்கு வரக்குள்ள அந்த மசோதாவை ஆதரிக்கிறதா அல்லது எதிராக வாக்களிக்கிறதா தொடர்பாக தீர்மானம் எடுக்கிறது சபாநாயகர். சபாநாயகர் இந்த பக்கம் போறாலும் அந்த மசோதா அது சட்டமா மாறும் அவர்கள் இறுதி ஒப்பத்தோட. பாருங்க, பாராளுமன்றத்தை கூட்டுறது, பாராளுமன்றத்தை கலைக்கிறது, அதே போல பாராளுமன்றத்தை ஒத்திவைக்கிறது ஜனாதிபதியில அதிகாரம். இந்த அதிகாரம் தொடர்பாக 19வது திருத்தத்தில சில வரையறைகளை விதிச்சிருக்காங்க. ஜனாதிபதி தான் பாராளுமன்றத்தை கூட்டுற, கலைக்கிற, ஒத்திவைக்கிற அதிகாரம் ஜனாதிபதி. ஆனா 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்த இந்த 19வது திருத்தத்தின்படி ஜனாதிபதி அந்த அதிகாரத்துல சில வரையறைகளை விதிக்காங்க பாராளுமன்றத்துல. அதாவது என்னன்னா, பாராளுமன்றம் கூட்டப்படுற அந்த தினத்திலிருந்து 4 வருஷமும் 6 மாதமும் பூர்த்தி செய்ததன் பின்னர் தான் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க முடியும். கடந்த முறை பாராளுமன்றம் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியால கலைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அது யாப்புக்கு முரணான என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்து அது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. ஜனாதிபதி சட்டத்துக்கு முரணாக இவ்வாறு கலைச்சன்னு சொல்லி மீண்டும் அந்த பாராளுமன்றம் கூட்டப்பட்ட சம்பவங்கள் பதிவாகுங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப யாப்புல சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தை மீறி ஆட்சியாளர்கள் செயற்பட முடியாது. பாராளுமன்றத்துல பதவிக்காலம் 5 வருடம். ஆனா அந்த 5 வருடத்துக்கு மேலதிகமாக பாராளுமன்றத்தை நீடித்துக் கொள்ள முடியும். அப்படின்னு சொன்னா மக்கள் தீர்ப்பொன்றினூடாக, மக்கள் தீர்ப்புக்கு விட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க, ஒப்பங்கோடல் சொல்லுவோம். அதுல மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்துல பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்ள முடியும். 1982ஆம் ஆண்டு இலங்கையில ஒப்பங்கோடலுக்கு பாராளுமன்றத்தை நீடிக்கிறதாக ஒப்பங்கோடலுக்கு விடப்பட்டு மக்கள் ஆணையோட மீண்டும் பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலம் நீடிக்கப்பட்டிருந்தது. பாருங்க, அடுத்த விஷயம் பார்க்க போறோம் என்னன்னா, இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி வெற்றாகின்ற சந்தர்ப்பம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி வெற்றாகிற சந்தர்ப்பம் ஒன்று, அவரு மரணம் அடைந்தார், இறந்து போனா அவர பதவி வெற்றாகும். 2வது, அவரு கையொப்பமிட்டு ராஜினாமா பண்ணி கொடுத்தா அவர பதவி வெற்றாகும். 3வது பாருங்க, அவரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டும் அவர் ஏற்கனவே பகிரங்க சபை உறுப்பினர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணாம அந்த அரச பதவி என்று சொல்லுவோமே, பாராளுமன்ற உறுப்பினருக்கு பிறகு அவர் ஏற்கனவே பகிரங்க சேவையினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தா அவருடைய பதவி பறிக்கும். அதே போல பாராளுமன்றத்துல முன்னறிவித்தல் கொடுக்காம 3 மாதத்துக்கு பாராளுமன்றத்துக்கு 3 அமர்வுக்கு பாராளுமன்றத்துல அவர் போகாம இருந்தாருன்னா அவருடைய பதவி வெற்றாகும். அதே போல அவர் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரான விதம் சட்டத்துக்கு முரணானது என்று சொல்லி அங்க தீர்ப்பு வழங்கப்பட்டா அவருடைய பதவி வெற்றாகும். அதே போல பாராளுமன்றம் கலைக்கப்பட்டா அவருடைய பதவி வெற்றாகும். இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி வெற்றாகுன்ற சந்தர்ப்பத்தை நாம பார்த்தோம். அடுத்த விஷயத்த பாருங்க, இந்த பாராளுமன்றத்தை மேற்பார்வை செய்யறதுக்கு அவருடைய நடவடிக்கைகளை பாக்குறதுக்கு ஜனாதிபதி பாராளுமன்றத்துல அந்த அரசியலமைப்பு பேரவை 19 கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு பேரவையினுடைய அங்கீகாரத்தின் படித்தான் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு செயலாளர் நாயகத்தை ஜனாதிபதி நியமிப்பார். அப்ப இந்த பாராளுமன்ற செயலாளர் நாயகம்
இதுல சம்பளம் பாராளுமன்றத்தால தீர்மானிக்கப்பட்டு அரச திரட்டினிலிருந்து வழங்கப்படும். அதே போல இவருக்கு உதவி பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஒரு ஆள் தெரிவு செய்யப்படுவாரு. அதுவும் அரசியல் பேருந்து அங்கீகாரத்தின்படி. இதை தவிர பாராளுமன்றம் கட்டாயம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கூடணும். பாராளுமன்றம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கூடணும் சொல்லப்படுறது. அப்ப பாராளுமன்றத்துல சில மட்டுப்பாடுகள், சில பாராளுமன்ற தொடர்பான சில மட்டுப்பாடுகள் கூறப்பட்டிருக்கு. ஜனாதிபதி சில மசோதாவை, அதி முக்கியத்துவமான மசோதாவை சட்டமாக்கும் படி பாராளுமன்றத்துல கோருகின்ற சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றம் அதை நிராகரிக்கும் போது ஜனாதிபதி அந்த மசோதாவை மக்கள் தீர்ப்புக்கு விட்டு சட்டமா மாற்றலாம். இது பாராளுமன்றத்தினுடைய இறைமைக்கு சவாலாமைகின்ற ஒரு விடயம். அதே போல அவசர கால நிலைமைகளின் போது சட்டம் இயற்றுகின்ற அதிகாரத்தை ஜனாதிபதி பெற்றிருக்கார். அடுத்த பார்க்கப்புறம் இந்த பாராளுமன்றத்தினுடைய அதிகாரம், அதாவது 7ஆம் ஆண்டியாப்பின்படி பாராளுமன்றம் சட்டவாக்க அதிகாரத்தை பெற்றிருந்தது. ஆனாலும் அதுல சில வரையறைகளும் விதிக்கப்பட்டிருந்ததா சொல்லப்பட்டது. அதன்படி பாராளுமன்றத்தினுடைய சட்டவாக்க அதிகாரம், அதாவது சட்டத்துறை சார்ந்த அதிகாரம், பாராளுமன்றத்தினுடைய சட்டத்துறை சார்ந்த அதிகாரம் ஒன்று நாட்டுக்கு தேவையான சட்டங்களை இயற்றிக் கொள்ளுகின்ற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு. இந்த பாராளுமன்றத்துல பிரதான கடமையே சட்டங்களை, நாட்டு நலனுக்காக சட்டங்களை உருவாக்குறது பாராளுமன்றத்தினுடைய பிரதான அதிகாரங்கள். 2, பாராளுமன்றத்தில இந்த சட்டவாக்க அதிகாரத்துக்கு நேரடி தடைகள் இல்லை. பாராளுமன்றம் என்ன, நாட்டுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கி கொள்றது என்பது, அதுக்காக பாராளுமன்றமே இருக்கு. அப்ப அந்த 7ஆம் ஆண்டியாப்பின்படி பாராளுமன்றத்தினுடைய அந்த சட்டவாக்க அதிகாரத்துக்கு நேரடி தடைகள் இல்லை. பாருங்க பிள்ளைகள், இந்த பாராளுமன்றத்துல கொண்டு வரப்படுகின்ற மசோதாவை புனராய்வு செய்கின்ற அந்த அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது பாராளுமன்றம் கொண்டு வருகின்ற அந்த மசோதா யாப்புக்கு முரணா இல்லையா என்ற தொடர்பாக உயர்நீதிமன்றம் புனராய்வு செய்து அதற்கான தீர்ப்பை வழங்கலாம். அதேபோல யாப்ப திருத்துறது, யாப்ப மாத்திர அதிகாரம் இந்த பாராளுமன்றத்துக்கு இருக்கு. ஆனா அதுல சில வரையறைகளும் விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, பாராளுமன்றத்தினுடைய நிர்வாகத்துறை சார்ந்த அதிகாரத்தை பார்க்கக்குள்ள ஜனாதிபதி, அதாவது நாட்டினுடைய நிறைவேற்றுத்துறையினுடைய தலைவரா இருக்கின்ற அந்த ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணையை கொண்டு வந்து பதவி நீக்கின்ற அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றிருக்கு. அதே போல பிரதமர்கள், அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவர்களுடைய பதவியை நீக்கின்ற அதிகாரம் இந்த பாராளுமன்றம் பெற்றிருக்கு. அதே நாட்டினுடைய உயர் அதிகாரிகளுக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகின்ற அதிகாரத்தை, குற்றப்பிரேரணையை கொண்டு வருகின்ற அதிகாரத்தை இந்த பாராளுமன்றம் பெற்றிருக்கு. அதே போல பாருங்க, அமைச்சர்கள், பிரதமர் அமைச்சர்கள் பாராளுமன்றத்திலிருந்து தானே தெரிவு செய்யப்படுறாங்க. அதனால நேரடியாக இந்த பிரதமர் அமைச்சர்களை கட்டுப்படுத்துற அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றிருக்கு. அதாவது பிரதமர் அமைச்சர்கள் அந்த செயற்பாடு தொடர்பாக வினாக்கள் தொடுத்தல், அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருதல் போன்ற விடயங்களை நாம் இங்க சுட்டி காட்டலாம். அதுபோல பாருங்க, நிதி நிறைவேற்றுத்துறை நிதியை செலவிடணும் என்றா பாராளுமன்றத்துல அங்கீகாரம் வேணும். அதுபோல வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்றதும் பாராளுமன்றம். இப்ப நாட்டினுடைய நிறைவேற்றுத்துறை வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்துல கொண்டு வாசிக்கக்குள்ள அந்த வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றம் தான் ஏற்றுக்கொள்றது, நிராகரிக்கிறது பாராளுமன்றத்தினுடையது. முதலாவது தரம் அந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான வாக்கெடுப்பு நடக்குள்ள முதலாவது வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டா பாராளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது. ஆனா 2வது தடவையும் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்துல தோற்கடிக்கப்பட்டா ஜனாதிபதியால பாராளுமன்றம் கலைக்கப்படும். நாட்டுல நிறைவேற்றுத்துறை ஏதும் புதிய வரிகள் அறவிடணும் என்றாலும் இந்த பாராளுமன்றத்துல அனுமதிக்கப்படணும். அப்ப நிதி தொடர்பான விடயங்களை நிறைவேற்றுத்துறை கையாளணும் என்றா கட்டாயம் அங்க பாராளுமன்றத்துல அனுமதியை பெற்றுதான் மேற்கொள்ளணும். அடுத்த பாருங்க, பாராளுமன்றத்துல நீதித்துறை சார்ந்த அதிகாரங்களை பார்க்கக்குள்ள உயர் நீதிமன்ற நீதிபதி, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி அவங்களுக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வந்து பதவி நீக்கிற அதிகாரத்தை இந்த பாராளுமன்றம் பெற்றிருக்கு. அதே போல ஒரு ஆள்ற குடியல் அந்தஸ்தை தீர்மானிக்கிறார், குடியல் அந்தஸ்தை பறிக்கின்ற அதிகாரத்தை இந்த உயர் நீதிமன்றம் பெற்றது. இந்த ஒரு ஆள்ற குடியல் அந்தஸ்தை பறிக்கின்ற அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றிருக்கு. அப்ப அந்த அடிப்படையில 7 வருஷம் ஒரு ஆள்ற குடியல் அந்தஸ்தை பறிக்கலாம். இலங்கையில ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கனுடைய அந்த குடியல் அந்தஸ்தை 7 வருஷம் பறித்ததாக சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. இவ்வாறு பாராளுமன்றம் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கு.
நிறைய நான் உங்களுக்கு பெஸ்பாட்டுக்கு ஏத்த மாதிரி தான் விளங்கப்படுத்தணும். அதாவது என்னண்டா கடந்த முறை பாராளுமன்றம் தொடர்பான வினா 10 மார்க்ஸ் வினாவுக்கு வந்துட்டு, அதனால நீங்க அதை பகுதி 2ல பாராளுமன்றம் தொடர்பாக விரிவாக ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பல்தேர்வு வினாவுக்கும் குறுவினாவுக்கும் ஏற்ற மாதிரி பாராளுமன்றத்தை பாய்க்கு கொள்ளுங்க. இந்த முறை அது உங்களுக்கு உதவியா இருக்கும்.